இப்போ நம்ம புது என்எஃப்ஓ ஒன்று வந்திருக்கேன், கொட்டாக் ஆக்டிவ் மொமெண்டம் ஃபண்ட் அப்படின்ற இந்த ஃபண்டு நியூ என்எஃப்ஓவாக வரதில்ல. 29 ஜூலைலேருந்து ஆகஸ்ட் 12 வரைக்கும் இந்த ஃபண்டு இருக்குது. இந்த ஃபண்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் வர கம்பெனி, ஹை சேல்ஸ் இருக்க கம்பெனி, ஹையாக டிவிடெண்ட் தர கம்பெனிஸு, குட் பேலன்ஸ் ஷீட் இருக்குது, ப்ளஸ் லோ டெப்ட் இருக்க கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் சாமிங் அதிகமாக இருக்கும், பை செல் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் அந்த கம்பெனி ரிசல்ட்டு வரப்போ நம்ம மேலே சொன்னோட பாயிண்ட்ஸு, அந்த பாயிண்டோட மேட்ச் ஆகிற கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த ஃபண்டில் வச்சுருக்க போகிறாங்க. இல்லை அப்படின்னாக்க அந்த கம்பெனிஸை செல் பண்ணிவிட்டு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி எதில் இருக்கோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக தான் இந்த ஃபண்டு வருது. இதில் லார்ஜ் கேப் 40%, ரிமைனிங் மிட் கேப்பை 60% வச்சுருக்காங்க. அந்த 60%ல் கொஞ்சம் போர்ஷன் மட்டும் ஸ்மால் கேப்பை அப்பப்போ ஆட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. எதனால் ஸ்மால் கேப்பை கொஞ்சமாக வச்சுக்கிறாங்கனாக்கா, இந்த தீம் படி லார்ஜ் கேப்லையும் மிட் கேப்லையும் தான் டெப்ட் கம்மியாக இருக்க கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா மிட் கேப் கம்பெனிஸ் மேக்ஸிமம் கம்பெனி டெப்ட் கம்பெனியாக இருக்கிறனால இவங்க லார்ஜ் கேப்லேயும் மிட் கேப்லேயும் அதிக போர்ஷன்ஸை இது பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப அக்ரெசிவான ஃபண்டாக இருக்க போகுது. இது எந்த மாதிரி கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கனாக்க, லைக் நம்ம கவர்மெண்ட் சப்சிடியோடு வரக்கூடிய இவி கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கலாம், அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது சம்மந்தப்பட்ட பேட்ரிஸாக இருக்கட்டும், ப்ளஸ் ஏஐ டெக்னாலஜிலாம் இதில் மேக்ஸிமம் ஷேர்ஸாக இடம் பிடிக்கும். இது ஒரு ஹை ரிஸ்க்கான ஃபண்டாக இருந்தாலுமே ரிட்டர்ன்ஸ் நல்லா வரும். ஏன்னா கடந்த 3 வருஷத்தை இந்த ஃபண்ட்ஸோட மற்ற ஃபண்ட்ஸை பார்க்குறப்ப 34% மேலே இந்த ஃபண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கனால இந்த என்எஃப்ஓ இந்த டயத்தில் கொட்டாக்கு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல என்எஃப்ஓவாக இருக்கும். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ. மூர்த்தி ராஜகோபுரம் வெற்றி மைண்ட்.